நிறைய பசங்களுக்கு ஒரு ட்ரீம் பைக்குனா அது Yamaha RX-100 தான் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும். ஆனால் அது வாங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்தால் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது ஒரு மனப்பான்மை நமக்கு இருக்கணும். அது ஒன்று. ஏன்னா அசால்ட்டாக அந்த பைக்கை நம்ம வாங்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லோரும் வாங்குறாங்கன்ட்டு. ஆனால் இதனால் நம்மளுக்கு என்ன செலவுகள், இது நமக்கு என்ன செலவு வைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். நம்ம எங்கே போனாலும் கையோடு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு டூல்ஸாவது நம்ம கையில் வச்சுக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த பைக்கை வச்சுருக்கிறவங்களுக்கு, இந்த பைக்கை ஓட்டுறவங்களுக்கு தெரியும் ஏன் அப்படி சொல்கிறேன்ட்டு. பார்த்தோம்னா நான் வந்து லாங் ஓட்டிட்டு வந்துட்டுருக்கப்ப இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும், இந்த சோக்கு வந்து நான் இழுக்கிறேன் கையோடு வந்துருச்சு. என்னென்னு பார்த்தா அந்த ஸ்க்ரூ வந்து லூஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த டேஞ்சர் லைட்டுக்கு வருது பார்த்தீங்களா, இந்த டேஞ்சர் லைட்டுக்கிட்ட இங்கே ஒரு ஸ்க்ரூ ஒன்று வருது, இது லூஸ் ஆயிடுச்சு. இந்த பக்கெட்டு ஒன்று மிஸ்ஸே ஆயிடுச்சு, எங்கே விழுந்துச்சின்னு தெரில. அதனால் இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. இது மாதிரி தான் இங்கிட்டும் போட்டிருந்தேன். இப்போ வந்து இந்த மாதிரி கடையில் வாங்கி போட்டிருக்கேன். ஏன்னா அது கீழே விழுந்துருச்சு, எங்கேன்னு தெரில. இது டேஞ்சர் லைட்டு இப்பயும் பாருங்கள் ஆடுது பார்த்தீங்களா. இது கீழே விழுந்து சைடில் இப்படி தொங்கிட்டு இருக்குது. நல்ல வேலை இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா நம்ம வண்டி ஓடிட்டு வரப்போ அந்த ஒரு இது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா சவுண்டுக்கு அதுக்கும் எது கீழே விழுந்தாலுமே நமக்கு தெரியாது. இந்த வண்டி வச்சுருக்கவனுக்கும் ஓட்டுறவனுக்கும் தெரியும். இப்போ இதை தான் நம்ம டைட் பண்ணணும். இதையும் நம்ம டைட் பண்ணிட்டோம்னா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகிடும். அப்புறமேட்டு இதில் இன்னும் கொஞ்சம் வர பிரச்சனைன்னு பார்த்தோம்னா கிளச்சு கேபிள் ஆல்ரெடி எனக்கு 3 வாட்டி வந்துருச்சு. இது 4வது வாட்டி போட்டிருக்கேன். இருந்தாலும் சில நேரம் கிளச்சு வந்து லூஸ் ஆகிரும். அப்போதைக்கு என்ன பண்ணுவோம்னா, இந்த ஸ்க்ரூவெல்லாம் கழட்டிட்டு இந்த இடத்துல ஒரு நட்டு இருக்கும், போல்ட் இருக்கும், அதை வந்து கொஞ்சம் நம்ம டைட் பண்ணோம்னா அது கொஞ்சம் டைட் ஆகிக்கும். இந்த ப்ராப்ளம் இருக்கும். இது மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் நம்மளே பார்த்துக்கலாம் வண்டியில். மற்றபடி பார்த்தோம்னா மேஜராக போகணுன்னு பார்த்தோம்னா இதுதான். இது அவ்வளோக்கே எனக்கு இது வரைக்கும் போனது கிடையாது. பிளக் பாயிண்ட் சொல்லுவாங்க, இது போனது கிடையாது. மற்றபடி பார்த்தோம்னா அவ்வளோக்கு இல்லை, ரொம்ப அவ்வளோக்கு இது வரைக்கும் ஆனதில்லை. அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா இப்போ தான் ஃபுல் ஒர்க் பார்த்துச்சு, இன்ஜின் ஒர்க்லாம் ஃபுல்லாக பார்த்துச்சு. ஸோ இது மாதிரி வேறு ஏதாவது என்ன ப்ராப்ளம் வருது, என்ன ப்ராப்ளம்லாம் தவிர்க்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, பாய்.